புதிய தலைமுறையின் விரைவு செய்திகளுக்கு வரவேற்கிறோம். தமிழகம், இந்தியா, சர்வதேசம், வணிகம், விளையாட்டு போன்றவற்றில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்க இருக்கிறோம். முதலில் தமிழகத்தின் முக்கிய செய்திகளை பார்க்கலாம். ஈரான் சிறையில் 9 மாதங்களாக தண்டனை அனுபவித்து வந்த தமிழகத்தை சேர்ந்த 16 மீனவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். கடந்த டிசம்பர் 12ஆம் தேதி கன்னியாகுமரியை சேர்ந்த 5 மீனவர்கள் மற்றும் ராமநாதபுரத்தை சேர்ந்த 11 மீனவர்கள் சவுதி அரேபியாவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது ஈரான் கடலோர காவல் படையினரால் கைது செய்யப்பட்டனர். இந்த மீனவர்களுக்கு ஓராண்டு சிறை தண்டனையும் 3,20,000 ரூபாய் அபராதமும் ஈரான் நீதிமன்றம் விதித்தது. இலங்கை சிறையில் வாடும் தமிழக மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி வரும் 19ஆம் தேதி பாம்பனில் ரயில் மறியல் போராட்டம் நடத்தப்படும் என மீனவர்கள் அறிவித்துள்ளனர். மண்டபத்தில் நடந்த விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு சங்க தலைவர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் அவசர கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. அரசின் நடவடிக்கையை தொடர்ந்து அடுத்த கட்ட போராட்டங்கள் குறித்து அறிவிக்கப்படும் எனவும் மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். கர்நாடகாவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 114 அடியை எட்டியுள்ளது. வினாடிக்கு 19,902 கன அடி தண்ணீர் அணைக்கு வந்து கொண்டிருக்கிறது. அணையிலிருந்து வெளியேற்றப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 18,000 கன அடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. டெல்டா மாவட்டங்களில் மழை குறைந்ததை அடுத்து தண்ணீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. கனமழையின் காரணமாக தென்பெண்ணை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் கிருஷ்ணகிரி அணை நிரம்பி வருகிறது. இதனால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் நீர்வரத்து அதிகரிக்கும் என்பதால் தென்பெண்ணை ஆற்றங்கரையோரம் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லும்படி மாவட்ட நிர்வாகமும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் அறிவுறுத்தியுள்ளனர். அண்ணாவின் 105வது பிறந்த நாளையொட்டி காஞ்சிபுரத்தில் உள்ள அவரது நினைவில்லத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள் மரியாதை செலுத்தினர். சென்னை அண்ணா சாலையில் உள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தமிழக அமைச்சர்களும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள அண்ணா சிலைக்கு திமுக தலைவர் கருணாநிதி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மு.க. ஸ்டாலின், கனிமொழி உட்பட திமுகவினர் ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டனர். ஓணம் பண்டிகையை ஒட்டி மலையாள மொழி பேசும் மக்களுக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா வாழ்த்து தெரிவித்துள்ளார். திருவோண பண்டிகையின் போது மலையாள மொழி பேசும் மக்கள் 10 நாட்களுக்கு வண்ணப்பூக்களால் கோலமிட்டு கொண்டாடி மகிழ்வதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஜாதி மத பேதமின்றி அனைத்து தரப்பு மக்களும் சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்துடன் ஓணம் பண்டிகையை கொண்டாடுவதாக முதலமைச்சர் ஜெயலலிதா கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் உவரி பகுதியில் செயல்பட்டு வரும் கனிம மணல் ஆலைகளை நிரந்தரமாக மூடக்கோரி மீனவர் விடுதலை இயக்க தலைவர் உவரி ராய் தொடர்ந்து 12வது நாளாக உண்ணாவிரதம் இருந்து வருகிறார். உண்ணாவிரதம் இருந்து வரும் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு அதிகாரிகள் யாரும் வரவில்லை என்று மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் விதிமுறைகளை மீறி மணல் அள்ளுபவர்களுக்கு அதிகாரிகள் ஆதாரமாக செயல்படுவதாகவும் அவர்கள் புகார் தெரிவித்தனர். மதுரை மாவட்டம் பொய்கைக்கரை பட்டியில் உள்ள வேதிப்பொருள் நிறுவனத்தில் ஆய்வு நடத்தி மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு வலியுறுத்தியுள்ளார். அந்த கிராம மக்களின் குறைகளை நேரில் கேட்டறிந்த அவர் 74 பெண்களுக்கு கர்ப்பப்பை அகற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நச்சு கலந்துள்ள குடிநீரால் மக்களுக்கு சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் நல்லக்கண்ணு கூறினார். குறைந்த விலையில் பாதுகாப்பான குடிநீர் வழங்கும் அம்மா குடிநீர் திட்டத்தை முதலமைச்சர் ஜெயலலிதா சென்னை தலைமைச் செயலகத்தில் காணொலி மூலம் இன்று தொடங்கி வைத்தார். கும்மிடிப்பூண்டியில் சாலை போக்குவரத்து நிறுவன வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள குடிநீர் உற்பத்தி நிலையத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் பேருந்து பயணிகள் 7 பேருக்கு 10 ரூபாய் குடிநீர் பாட்டில்களை வழங்கி விற்பனையை துவக்கி வைத்தார். வரும் பொதுத் தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி வைக்கப் போவதில்லை என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் மதிமுக நிச்சயம் போட்டியிடும் என்றும் அவர் கூறினார். விருதுநகரில் நடைபெற்ற அக்கட்சியின் மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய போது வைகோ இவ்வாறு குறிப்பிட்டார். இதுவரை தமிழக நிகழ்வுகளை பார்த்தோம். இனி தேசிய அளவிலான முக்கிய செய்திகளை பார்க்கலாம். குருவாயூர் கோவிலில் உள்ள தங்கத்தின் இருப்பு குறித்த தகவல்களை ரிசர்வ் வங்கிக்கு அளிக்க முடியாது என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ரிசர்வ் வங்கியின் கோரிக்கை ஆகம விதிமுறைகளுக்கு எதிரானது என குருவாயூர் கோவில் நிர்வாகத்தின் தரப்பில் பதில் அளிக்கப்பட்டுள்ளது. கோவிலின் அனைத்து பகுதிகளில் உள்ள தங்கத்தையும் அளவிடுவதில் நடைமுறையில் சாத்தியமில்லை என்றும் கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சேது சமுத்திர திட்டத்திற்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு நாளை மனு தாக்கல் செய்கிறது. இது தொடர்பான வழக்கு வரும் 17ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது. இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் ராமர் பாலத்தை தேசிய புராதன சின்னமாக அறிவிக்க கோரியும் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. இதுகுறித்து உச்சநீதிமன்றம் அனுப்பிய நோட்டீஸிற்கு மத்திய அரசு பதிலளிக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் வன்முறையால் பாதிக்கப்பட்ட முசாஃபர் நகர் மாவட்டத்தில் முதலமைச்சர் அகிலேஷ் யாதவ் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். கலால் கிராமத்திற்கு சென்ற அவர் வன்முறையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார். மேலும் அவர்களுக்கு அரசின் இழப்பீட்டுத் தொகையையும் அகிலேஷ் வழங்கினார். அப்போது அகிலேஷ் யாதவுக்கு கவால் கிராம மக்கள் கருப்பு கொடி காட்டி அவருக்கு எதிராக முழக்கமிட்டனர்.
பிரதமர் மன்மோகன் சிங், சோனியா காந்தி, ராகுல் காந்தி ஆகியோரின் வருகையை ஒட்டி உத்தரப்பிரதேச மாநிலம் முசாஃபர் நகர் மாவட்டத்தில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. வன்முறையால் பாதிக்கப்பட்ட 7 இடங்களில் அவர்கள் ஆய்வு செய்யவிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கலவரத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்தும் அவர்கள் ஆறுதல் தெரிவிக்க உள்ளனர். காயமடைந்தவர்களையும் அவர்கள் சந்தித்து பேச உள்ளனர். காஷ்மீரின் ஷோபியான் மாவட்டத்தில் பதற்றம் நீடிப்பதால் 4வது நாளாக ஊரடங்கு உத்தரவு நீட்டிக்கிறது. வேறு சில பகுதிகளில் கடும் கட்டுப்பாடுகள் அமலில் உள்ளன. ஷோபியான் பகுதியில் கடந்த வாரம் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 5 இளைஞர்கள் கொல்லப்பட்டனர். இதனை கண்டித்து போராட்டங்கள் நடந்து வருவதால் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காஷ்மீர் அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் இந்திய நிலைகளின் மீது பாகிஸ்தான் படைகள் இன்று மீண்டும் தாக்குதல் நடத்தின. சிறிய மற்றும் தானியங்கி ஆயுதங்களை பயன்படுத்தி பூஞ்ச் மாவட்டத்தில் பாகிஸ்தான் படைகள் தாக்குதலில் ஈடுபட்டன. இதற்கு இந்திய படைகளும் பதிலடி கொடுத்ததாக ராணுவ செய்தி தொடர்பாளர் SN ஆச்சாரியா தெரிவித்துள்ளார். காலை 6:30 மணியளவில் தொடங்கிய சண்டை 10 மணி வரை நீடித்ததாகவும் ஆச்சாரியா கூறினார். எல்லை விவகாரத்தில் மத்திய அரசு பலவீனமான முறையில் செயல்படுவதாக குஜராத் முதலமைச்சர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். ஹரியானாவில் நடைபெற்ற பாரதிய ஜனதா பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், இந்திய எல்லைகள் மீது பாகிஸ்தான் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதாக கூறினார். வலுவான தலைமை இருந்தால்தான் இத்தகைய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியும் என்றும் மோடி குறிப்பிட்டார். பாரதிய ஜனதா கட்சியின் பிரதமர் வேட்பாளராக நரேந்திர மோடி அறிவிக்கப்பட்டிருப்பது காங்கிரஸ் கூட்டணி 3வது முறையாக ஆட்சிக்கு வர வழிவகுக்கும் என மத்திய அமைச்சர் ஆனந்த் சர்மா தெரிவித்துள்ளார். நரேந்திர மோடியை முன்னிறுத்துவதன் மூலம் பாரதிய ஜனதா கட்சி அரசியல் தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக ஆனந்த் சர்மா விமர்சனம் செய்தார். பிரதமராக துடிக்கும் மோடியின் எண்ணம் மருந்துண்டவரின் கனவு போன்றது என சர்மா விமர்சித்தார். நரேந்திர மோடியின் வளர்ச்சிதான் நாட்டில் இனக்கலவரங்கள் பெருக முக்கிய காரணமாகும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பொதுச் செயலர் பிரகாஷ் கரத் குற்றம் சாட்டியுள்ளார். பெருவாரியான முதலாளிகளும் மத அடிப்படைவாதிகளும் மோடியை ஆதரிப்பதாக கரத் விமர்சித்தார். ஒரு சார்பான தளர்த்தப்பட்ட கொள்கைகளை பின்பற்றுவதால் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு மக்களிடமிருந்து விலகி செல்வதாக பிரகாஷ் கரத் சாடினார். அணு ஆயுதங்களை தாங்கிச் சென்று நீண்ட தூர இலக்குகளை தாக்கவல்ல அக்னி 5 ஏவுகணை 2ஆம் கட்ட சோதனை இன்று வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. ஒடிசா மாநிலம் வீலர் தீவில் இருந்து இந்த ஏவுகணை ஏவப்பட்டது. இந்த ஏவுகணை 5000 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று இலக்குகளை தாக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதாவது சீனா மற்றும் ஐரோப்பா வரை சென்று இலக்குகளை தாக்கும் வல்லமை கொண்டது.